ஹலோ மக்களே, ஏப்ரல் 25 சாங்கியோலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா வந்துட்டு சரச்சந்திரா கிட்ட வந்து திரும்பியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து சரி அழுகிறத பார்த்துட்டு அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். மீரா ஒரு பக்கம் கேபி தான் தன்னோட உலகம்னு நினைச்சு அவள் வாழ்ந்துகிட்டு இருந்தா. இப்படி 2 பேர் உலகத்தையும் நான் ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டேன். அவங்களோட இந்த வருத்தத்துக்கு நான் தான் காரணம். நான் இந்த உண்மையை மீரா கிட்ட மறைச்சேன்னா அது அதை விட பெரிய துரோகம். நான் மீராக்கு பண்ற பெரிய துரோகம் என் தங்கச்சிக்கு பண்ற துரோகமா இருக்கும். அதனால நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபூர்வா வந்துட்டு மாமா நீங்க என்னைய காப்பாற்ற போய் தான் பண்ணீங்க. ஒருவேளை அந்த கேபி என்னைய கொண்டு இருந்தா இப்ப நட்சத்திராக்கு அம்மாவா நான் இருந்திருக்க மாட்டேன். என்னைய கொன்னதோட மட்டும் அந்த கேபி விட்டுருவானா? அதுக்கடுத்து அவர் வந்து உங்களை கொல்லுவான், அதுக்கடுத்து மீராவை கொல்லுவான், அதுக்கடுத்து அந்த சாரதாவை இந்த வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துறது தானே அவனோட வேலையே. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு பிரெயின் வாஷ் பண்ணி சத்தியம் வாங்குறாங்க. இந்த உண்மையை நீங்க இதுக்கடுத்து இதோட விட்டுறணுமாமா, இதுக்கடுத்து நீங்க இதை பத்தி யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, மீரா கிட்ட நீங்க இந்த உண்மையை சாகிற வரைக்கும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சத்தியம் வாங்கிடுறாங்க. அபூர்வா வந்துட்டு சரச்சந்திரா கிட்ட. அதுக்கடுத்து சரச்சந்திராவும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், இனிமேல் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாவே வந்து இவங்க பெட்ரூமுக்கு வெளியே வந்து இவங்க மருதாணியில ஃபுல்லா ஒட்டு கேட்டுடுறாங்க. அதுக்கடுத்து அபூர்வா வந்து கதவை திறக்கிறாங்க. அப்படியே மருதாணியில பேய இருந்த மாதிரி நிக்குது. அது வந்து ஃபுல்லா கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. ஏமா நீ என்னமா நீ என்ன பான் கிரிமினலாமா? நீ ஆல்ரெடி நீ எத்தனை பேர் தாமா கொள்ளுவ? அந்த சோபா சந்திராவை கொள்ற, அந்த எஸ்ஐய கொன்ன, அடுத்து சாரதாவை கொள்ள முயற்சி பண்ண, இப்ப அந்த கேபியும் கொண்டுட்ட. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு நான் கேபியை கொல்லவே இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன நீ தான் கொண்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொல்லல, அது என் மாமா தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நீ யாருக்கிட்டையாச்சும் எங்கேயாச்சும் சொன்னேன் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமே, நான் யாருக்கிட்டையாச்சும் சொன்னா நீ என்னையும் கொண்டுருவேன்னு எனக்கு தான் தெரியுமே, எதுக்கும் நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில வந்து அப்படியே பேருந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவர் சரச்சந்திரா வந்துட்டு இவரு அடுத்து பார்த்தா நட்சத்திரா கிட்ட நட்சத்திரா ரூமுக்கு வராரு. நட்சத்திரா வந்து நல்ல பாட்டு போட்டுட்டு ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பெட் மேல நின்று தையா தக்கான்னு குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அது வந்து உடனே சரச்சந்திரா வந்து பார்த்து கோவப்படுறது. நட்சத்திரா, நம்ம வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு, எல்லாரும் இங்க சோறு தண்ணி இல்லாம வந்துட்டு கவலையில இருக்காங்க, நீ இப்படிதான் பாட்டை போட்டுட்டு ஆடுறதா, இது என்னமா பழக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இல்லப்பா, நான் காலையிலே வந்து வாக்கிங் போகல, இன்னைக்கு கிருஷ்ணபிரசாத் மாமா இறந்தனால நான் வாக்கிங் போகல, அதை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சும்மா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, இங்க பாரு, கேபி இறந்ததை நினைச்சு சரி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான், அவன் வந்து சாப்பிட கூட இல்ல, அழுதுகிட்டே இருக்கிறான், நீ போய் அவன்கிட்ட போய் அவனை சாப்பிட வை அப்படின்னு சொல்றாங்க. உடனே நானே சின்ன பொண்ணு, நான் என்னப்பா போய் பேசுறது, நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் இல்லம்மா, நீ இப்ப வந்து அவனோட பொண்டாட்டி, நீ இனிமேல் அவன்ல பாதி அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி இப்ப வந்து நீ தான் அவன் கூட துணையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நீ அவனுக்கு துணையா இருந்து அவனுக்கு நீ பக்கபலமா இருந்து அவனுக்கு நீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ போய் அவன் வந்து சாப்பிடவே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க சரி வந்து அழுது அப்படி அவரே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அப்படி கண்ணை மூடி அவர் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. திரும்ப இந்த நேரத்துல போய் இடே சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம்ல போய் கத்திக்கிட்டு இருக்காங்க நட்சத்திரா. உடனே அதுக்கடுத்து அடிக்கிறாங்க. அடிச்சு உடனே அதுக்கடுத்து பார்த்தா என்ன நட்சத்திரம், என்ன தனியா விடு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ பண்ண, ஃபீல் பண்ண, அழுகு, என்ன வேணா பண்ண, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. எங்க அப்பா உனக்கு நீ ரொம்ப சோகமா இருக்கியா, நீ சாப்பிடலையா, உனக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வந்து சரி அப்படியா, சரி நான் என் அப்பா சொன்னதை கேட்கணும் தான் உனக்கு சாப்பாடு போடலான்னு கூப்பிட்டேன், நீயே வரலன்னா விடு, என் அப்பா கிட்ட போய் சொல்றேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாரு. சரி இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வந்துட்டு போறாரு. அதுக்கடுத்து கேபியோட சட்டையை தான் போட்டுருந்தாரு, அதை மடிச்சு வச்சுட்டு இவர் சாப்பிட்றக்காண்டி போறாரு. அவங்க வந்து வேண்டாம் வெறுப்பா எடுத்து வைக்கிறாங்க. அப்படி ஏதோ சும்மா குப்பையை எடுத்து போடுற மாதிரி பிளேட் எடுத்து வச்சு சும்மா அள்ளி வைக்கிறாங்க. குழம்பு எல்லாம் கண்ட மணிக்கு ஊத்துறாங்க, உரப்பு காரம் எதுவுமே பார்க்காம அப்படி இஷ்டத்துக்கு வைக்கிறாங்க. காய் குழம்பு எல்லா குழம்பையும் ஒண்ணா ஊக்குறாங்க. முதல்ல ரசத்தை ஊத்துறாங்க, அதுக்கு மேல குழம்பு ஊத்துறாங்க, எல்லாத்தையும் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. நாய்க்கு வச்ச மாதிரி சோப்பாடு வச்சிருக்காங்க. வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு பார்த்தா அந்த வந்து சரச்சந்திரா வந்துடுறாரு. உடனே அதுக்கு அடுத்து மெல்லமா அன்பா பேசுற மாதிரி சாப்பிடு, சரி நீ சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாசமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து சரச்சந்திரா வந்து சரியுமே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பார்த்தா இப்ப இவருக்கு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு நட்சத்திரா, நீ என்ன எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி சரி அடுத்து நடிக்கிறாரு. உடனே அதுக்கு எடுத்துட்டு அவங்க உட்காந்த உடனே நீ சாப்பிட்டே நட்சத்திரா அப்படின்னு கேட்கறாங்க. நான் இல்லை, சரி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும், பொண்டாட்டியே காக்க வச்சுட்டே இருந்து புருஷன் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அவங்க வச்சாங்கல்ல குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் பிசைகிறாரு. பிசைஞ்சு இவரை நட்சத்திராவுக்கு வந்து செரி ஊட்டி விடுறாரு. காரம் அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அவங்க அப்பா முன்னாடி வெளியே காட்டிக்க முடியாதுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. 2-3 வாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போதும் போதும் சரி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பொண்டாட்டி நீ ஃபுல்லாக சாப்பிட, அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அன்பா பாசமா பார்த்துக்கிற மாதிரி எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அடுத்து சரச்சந்திரா போயிடுறாரு. இவங்களுக்கு காரம் தாங்க முடியல, போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஹான்னு சொல்லிட்டு நல்லா வாயெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மருதானியில வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நட்சத்திரம் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கிட்ட போயிட்டு வத்து வைக்கிறாங்க. ஏமா உன் பொண்ணு என்னமா இப்படி போயிட்டா அப்படின்னா, என்னாச்சு அப்படி என்னாச்சு மருதானியல் சித்தி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த செடி கூட வாழ மாட்டேன், வைக்க மாட்டேன், அவனை பழி வாங்குவேன், அவன் உயிரை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா இன்னைக்குதான் கேபி இறந்துருக்கான். இன்னைக்கு உன் பொண்ணு அங்க வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு அவ வயிற்றுல அந்த கேபி திரும்பியும் உருவாகி வந்துருவானாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அங்க பாரு அப்படின்னு சொன்னா அங்க நட்சத்திரம் உண்மையில வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. உடனே இவங்க பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்புறவாக்கு கோவம் வந்துடும். உடனே நட்சத்திரம் அப்படின்னு கூப்பிட்டு பலாரும் அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு இதுதான் நீ வளர்ந்த லட்சணமா, இதுதான் நீ பழி வாங்குற லட்சணமா அப்படின்னு கேட்டு அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே கட்டி என்ன மம்மி என்னாச்சு இப்போ அது கேட்குறாங்க. என்ன எதுக்கு நீ வாந்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க நட்சத்திரம் வந்து அபூர்வா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாங்க. இந்த மாதிரி அப்பா வந்து இன்னைக்கு செரிக்கு வந்து சாப்பாடு வைக்க சொன்னாங்க. நான் வந்து இந்த மாதிரி குழம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தேன். கடைசியில் வந்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து என்னைய பாசமாக பேசுகிற மாதிரி பேசி அப்பா முன்னாடி நடிச்சு கொட்டி எனக்கே எடுத்து ஊட்டி விட்டுட்டான். வேறு வழி இல்லாமல் நானும் சாப்பிட்டேன். அதை தான் நான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வாந்தி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஐயோ சாரி பேபின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஐயோ நான் உன்னை போய் அடிச்சிட்டேனே, இந்த சித்தி இருக்கு பாரு, இதுதான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லிச்சு, அதனால தான் நான் வந்துட்டு நான் உன்னை அடிச்சிட்டேம்மா, சாரிம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கடுத்து அப்படியா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்க, நான் பதிலுக்கு இதை நான் சேத்தி மருதாணி ஆச்சிக்கிட்ட நான் இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மருதாணி இலைக்கிட்ட போகிறாங்க. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இதுக்கு தேவையில்லாமல் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அற விடுறாங்க. நட்சத்திரம் வந்து பலார்னு மருதாணி இலையை அடிக்கிறாங்க. உடனே இங்கே பார்த்தா சாரதா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க. அதாவது இவங்க நல்ல குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தெரியும்ல கேபி உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ககன் வந்து வீட்டில் ஃபோன் பேசிட்டே அப்படியே அவர் ரூம்குள்ளே வராரு. அவர் வந்து பூமி கல்யாண ஃபோட்டோ வந்து பூமி வந்து ரூமில் மாட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. பூமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே அங்கே வந்து அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூமி. உடனே அதுக்கடுத்து ஃபோட்டோவை பார்த்துட்டீங்களா, அதனால தான் இப்போ டென்ஷனை கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டே போகிறாங்க. உடனே அதுக்கடுத்து யார் கேட்டு மாட்டினேன் இந்த ஃபோட்டோ எதுக்கு மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ககன் வந்து பூமி கிட்ட. ஏன் மாமா நான் மாட்டக்கூடாதா, நீங்கள் என் புருஷன் தானே, நம்ம கல்யாண ஃபோட்டோ தானே மாட்டியிருக்கேன், அதுவும் நம்ம பெட்ரூம்ல தானே மாட்டியிருக்கேன், ஏன் நான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு உனக்கு புருஷன், என்னால அவனுக்கு ஒன்றும் புருஷன்லாம் கிடையாது, நான் உனக்கு தாலியை கட்டல, அப்புறம் எப்படி நான் உனக்கு புருஷனாவேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு ககன் வந்து பூமி கிட்ட. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நீ அந்த ஃபோட்டோ கலெக்டரியா இல்லையா அப்படின்னாங்க. சரி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், அதுல யாரு வின் பண்றாங்களோ நான் வின் பண்ணா நான் இந்த போட்டோ இங்கே தான் இருக்கும், ஒருவேளை நீங்க வின் பண்ணா இந்த போட்டோவை நான் கழட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த சேலஞ்சுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க. எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்றாரு ககனும். அதுக்கடுத்து வந்துட்டு ₹1 எடுத்து தலையா பூவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எனக்கு தலை வேணும் அப்படின்னு சொல்றாரு இவர் ககனு. உடனே அது காயினை சுத்தி விடுறாங்க. கடைசியில் பார்த்தா தலையை விழுந்துருது. பாரு இதுலயும் நான் தான் ஜெயிச்சிட்டேன், போட்டிலையும் நான் தான் ஜெயிக்க போறேன், நான் ஜெயிச்சோன்னா வந்துட்டு நீ இந்த போட்டோ கழட்டிட்டு போற, இதான் நடக்க போகுது. இந்த ககன் யாரு, இந்த ககன் வந்து ஜெயிக்க பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் எப்பயுமே ஜெயிக்க தான் செய்வான் அப்படி இப்படின்னு அவரை வந்து ககனே பெருமை பேசிக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க மாமா, இன்னும் நம்ம போட்டியை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ அந்த இதுல அந்த காயின் விழுந்ததுல அவர் ஜெயிச்சிட்டார்ல, சரி இப்போ நீங்க என்ன அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனும் வந்து பலார்னு சவுட்ல ஒரு அடி வச்சிடுறாரு பூமியை. அப்படியே பூமிக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. உடனே ககனே கேட்கறது, என்ன உனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கா இப்போ அப்படின்னு கேட்கறாங்க. சரி இப்ப என்ன நீ அடிக்க போறியா, நீயே எலிக்குஞ்சு மாதிரி இருக்க, இந்த கையால் அடிச்சா எனக்கெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரிதான் இருக்கும், அடி அப்படின்னு சொல்றாங்க. நீ அடிச்சுக்கோ, ஒருவேளை நான் அப்படியே நின்னா இந்த போட்டோ நீ கழட்டிட்டு போயிடணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து அடி கமான் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே பூமி வந்து சொல்றாங்க, இது அவர் பூமி வந்து அவங்க தாலி எடுத்து கட்டிட்டு கட்டின புருஷனை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறேன், நீங்க அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த போட்டோ வந்து நான் கழட்டிட்டு போயிடுவோம், ஒருவேளை நீங்க நம்ம முத்தம் கொடுக்க விடல அப்படின்னா
அது இங்கேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாங்க. உடனே அவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டே இருக்காங்க. போட்டோ கலட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போறாங்க. கடைசியில வந்து லிப்ட் குடிக்கலான்னு போறாங்க, தள்ளி விட்டுடுறாங்க. உடனே இவங்க போய் அப்படியே போய் பெட்ல விழுந்துடுறாங்க பூமி. உடனே அதுக்கடுத்து எப்படியோ போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், இப்ப அந்த போட்டோவெல்லாம் கழட்ட முடியாது, அங்கேதான் இருக்கும், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. உடனே ககனுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தா சாரதா வந்து இவங்க பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா குளிச்சு புது பட்டு சேலை எல்லாம் கட்டிட்டு அப்புறம் பொட்டெல்லாம் பெருசா வச்சுட்டு வலையெல்லாம் போட்டுட்டு அப்படி கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. உடனே வந்துட்டு இது வந்து அபூர்வம் வந்து இவங்க வந்து முதல்ல பூஜை பண்றாங்க. அதாவது என் புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு கோத்திரம் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கிருஷ்ண பிரசாத், ககன், சாரதா, ககன், பூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அர்ச்சனை வச்சுட்டு இருக்காங்க. அர்ச்சனை வச்சுட்டு அந்த நேரத்துல பார்த்தா அப்புறம் வந்து தூரத்துல கார்ல வராங்க. கார்ல வந்துட்டு சாரதாவை பாத்துடுறாங்க. இவ என்ன இங்க இருக்கா, இவன் புருஷன் இறந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சீரி சிங்காரிச்சு கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கா, இவ உண்மையானவளா அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ கோயில இருந்து வெளியே வராங்க. சாரதா கோயில இருந்து பூஜை பண்ணிட்டு கோயிலெல்லாம் சுத்தி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த கல்யாணமான ஒருத்தங்களுக்கு எல்லாம் சாரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 5 பேருக்கு கொடுக்கணுமா, ஒருத்தங்க இல்ல நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிடுறாங்க. சரிங்க நானும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் லைன்ல நின்று கரெக்டா இவங்க வாங்க வரும்போது அபூர்வோட என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து அதை தட்டி விட்டுறாங்க மேல, அப்படி அந்த சாரியை தட்டி விட்டோன்னே உடனே அதுக்கடுத்து ஏமா உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையாமான்னு சொல்லிட்டு அந்த சேலை கொடுக்குறவங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க. நான் இது ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமா இப்படி வந்து தட்டி விடுற, அபசகுணமா, யாருமா நீ, பைத்தியமாமா நீ, உனக்கு என்ன லூசாமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணமான 5 பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்கணும், கல்யாணமான 5 பொண்ணுங்களுக்கு தானே கொடுக்கணும், இவளுக்கு புருஷனே கிடையாது, ரீசெண்டா தான் இவன் புருஷன் இறந்து போனா, அதை மறைச்சிட்டு இவ சீவி சிங்காரிச்சு பட்டு சேலை கட்டி வலையில போட்டுட்டு பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவ ஒரு நல்ல பொண்ணு, இவளுக்கு நீங்க போய் பட்டு புடவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேணா அவகிட்டே கேளுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீங்க வேணா அவகிட்டே கேளுங்க, என்ன சாரதா சொல்லு, மத்த நேரம் என் புருஷன் இப்ப என்ன பேச மாட்டேற, உன் புருஷன் இறந்துட்டான்ல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இவ இவ்வளவு அமைதியா இருக்கலே தெரியல, இவ புருஷன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் சொல்றதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அங்க இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. சாரதா என்ன உன் புருஷன் தான் இறந்துட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் இதுக்கு கல்யாணம், இதுல என் புருஷன் போல வராது அப்படி இப்படின்னு வந்து என் புருஷன் சண்டை போடுவா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அபூர்வம் வந்து ரொம்ப அசிங்கமா கேவலமா சாரதாவை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா தூரமா போறாங்க, மண் அள்ளிட்டு வராங்க. அள்ளிட்டு வந்து அப்படியே அபூர்வம் மேல ஒரு குத்து மண் அள்ளி 2 கையில அள்ளிட்டு வராங்க. கீழே கிடக்குற மண்ணை அள்ளிட்டு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி அபூர்வம் மூஞ்சிலே போட்டுட்டு போயிடுறாங்க. உடனே அபூர்வாக்கு வந்து அங்க எல்லாரும் முன்னாடி அவமானமா இருக்கு. அப்படியே வீட்டுக்குள்ள கோவமா வராங்க. உடனே மருதானியில வந்து போன் பார்த்துட்டு இருக்கு. என்ன அபூர்வா இதுக்கு இவ்வளவு கோவமா வர, என்னாச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க வந்து சித்தின்னு கூப்பிடுறாங்க. அதாவது கேபியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து என்னம்மா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மத்த நேரம் உங்க சாரதா போல வராதுன்னு சொல்லுவீங்க, அவளுக்கும் தானே அந்த கேபி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க சீவி சிங்காரிச்சு கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கா, குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வலையில போட்டுட்டு பட்டு சேலை கட்டிட்டு அப்படின்னு. உடனே இதுக்கடுத்து இவங்க வராங்க, மீரா வராங்க. இவளுக்கு மட்டும் தான் புருஷனா, ஏன் அவளுக்கு உங்களுக்கு புருஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க கேபியோட அம்மா வந்து சொல்றாங்க, என் மருமக அப்பெல்லாம் கிடையாது, அவ கேபி மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கா, அவ இறந்துட்டானா கண்டிப்பா அவ வெள்ளை சேலை கட்டிட்டு வெளியே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாரதாக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் பார்த்தது என்ன பொய்யா, அவ அப்ப குங்குமம் வச்சுக்கிட்டா இவளுக்கும் நான் இங்க குங்குமம் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் குங்குமத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு வராங்க. நிறுத்து. ஸோ அதுக்கடுத்து இவங்க மருதானியாலையும் தப்பா பேசுறாங்க சாரதா பத்தி. ஆமா எல்லாம் வெளிநடிப்புக்கு தான், உள்ளெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சாரதாவை இவங்களாம் அசிங்கமா பேசுறாங்க. அதுக்கடுத்து இவங்க குங்குமத்தை வைக்க வராங்க மீரா மேல. உன்னை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேபி அம்மா சொல்றாங்க. இங்க பாரு என் பிள்ளை இறந்து போயிட்டான், இனிமேல் அவ எப்படி குங்குமம் வைக்க முடியும், அவ வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப அந்த சாரதா மட்டும் வைக்கலாமா, இதுல கூட உங்களுக்கு பிடிச்ச மருமகனா என்ன வேணா பண்ணலாம், எங்க மீரானா எதுவும் பண்ணக்கூடாது, அப்ப எங்க மீரானா உங்களுக்கு இலிசா வேலை போயிட்டால அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து மீராவும் வந்து சாரதாவை தப்பா பேசுறாங்க, என் வாழ்க்கையை கெடுத்தவ தானே அவ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கேபி அம்மா வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. இங்க பாரு மீரா, உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணது சாரதா வாழ்க்கையை தான் நீ தட்டி பறிச்சிருக்கா, அவ இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டிருக்காளா, இல்ல உனக்கு தப்பா தான் பேசியிருப்பாளா, இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து புரிய வைக்கிறாங்க. முதல்ல கல்யாணம் ஆனது சாரதா கூட தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு, இல்ல உன் கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க மீரா கிட்ட. இங்க பாரு அபூர்வா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவ வந்து பட்டு சேலை கட்டிட்டு வளையல் போட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் போய் அவளுக்கு இந்த சடங்கை நான் பண்ணிட்டு வரேன், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே செரிக்கு கோவம் வருது, இந்த மாதிரி சாரதாவை தப்பா பேசினா
பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து அபூர்வா பிடிச்சி அத்தை அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. உடனே டேய் சரி உண்மையாவே உனக்கு உனக்கு உன் அம்மா மேல இருக்கிற உனக்கு உன் அம்மா மேல பாசம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் அந்த சாரதாக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசுறாங்க. சாரதா மேல இருக்கிற பாசம் அந்த ஒரு 5% நீ மீரா மேல இருந்தா கூட உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து அபூர்வம் வந்து இவரை செடியை திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒருவேளை அவங்க அந்த ககனம் பூரணியும் கேபிக்கே பறக்கலையோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்குதான் வந்து சரி கோவப்பட்டு கத்திருப்பாரு. இந்த மாதிரி தேவையில்லாம பேசாதீங்க, என் அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க, பெரியம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இப்போ வந்து இவங்க கேபியோட அம்மா வந்து கோவமா இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க. சாரதா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உண்மையிலே சாரதா அந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறாங்க. இதுக்கடுத்து கேபி உயிரோடு இருக்கிறாருங்கிற உண்மை வந்து எல்லாருக்கும் வெளியே வந்துருமா இல்ல எத்தனை நாள் மறைச்சு வைக்க போறாங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.